இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க கட்டை முறையில் பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது மீன்லேயே சைவ மீனுங்க. இது குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும். மருத்துவ குணம் நிறைஞ்ச மீனுங்க அது. அடுத்தது ஊடகம்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நீங்கள் முழுசாகவும் போடலாம், பீஸும் போடலாம். அடுத்தது கலிங்க முரலுங்க. கலிங்க முரல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஃபுல்லாக மருத்துவ குணம் நிறைஞ்சது. இங்கிலீஷ் க்ரீனாக இருக்கும். எப்பொழுதுமே வேதாரண்யத்துலேருந்து வர்றது. நல்ல பீஸு காணும் உங்களுக்கு. முள் லைட்டாக க்ரீன் அண்ட் ப்ளூவாக இருக்கும். பயந்துடக்கூடாது. ஆனால் குழம்பும் சரி வறுவலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி இது ரெண்டுமே கடல் புறா. உங்களுக்கு ஒரே ஒரு காக்கன் கொடுவா உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். நகரையெல்லாம் முரட்டு நகரங்க இன்றைக்கி வந்திருக்க நகரையெல்லாம். அடுத்தது இது மீன் பேர் லெதர் ஜாக்கெட்டு. தோலை உரிச்சிடணும். இதை நான் பீஸ் போட்ட வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள். பார்த்தா பிடிக்காது, ஆனால் அந்த மீனை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்திருக்க சங்கரா எல்லாமே போட்டு மீனுங்க. பொதுவாக சங்கரா நேரத்துலேயும் ஆழ்கடல் மீனாக இருக்கும். இல்லை, இது எல்லாமே போட்டு மீன். பார்க்கும் போதே தெரியும் எப்படி அப்படியே ஷைனிங்காக அப்படியே தகன்னு மின்னுது பாருங்கங்க. இந்த மாதிரி சங்கராவெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழம்பும் சரி வறுவலும் சரி அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு காக்கன் கொடுவா. இதை நம்ம சாப்பிட்டோம்னா கொடுவா மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. அடுத்தது திருக்கை. இன்றைக்கி திருக்கை விலை ரொம்ப கம்மி. விலை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பீஸ் போடும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, பார்க்குறேங்க வீடியோ எடுக்க முடிஞ்சா. அடுத்தது மடவா. இது கட்டால கொடுவா. இதுவும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இதோட ஃப்ளஷ்ஷை பார்த்திங்கன்னா வெள்ளேர்னு இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். குழம்பும் சரி வறுவலும் சரிங்க. ஒரு வாட்டி இந்த மீனையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன இறால், வெள்ளை இறால், கடல் இறால் குழம்பு வச்சிங்கனாலும் அருமையாக இருக்கும். வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டிங்கனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க நம்ம. அடுத்தது கோடியக்கரை நண்டுங்க. ஆண் நண்டும் இருக்குது, பெண் நண்டும் இருக்குது, சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது, மீடியம் சைஸும் இருக்குது. எது வேணால் நீங்கள் வாங்கி சமைச்சு சாப்பிட்லாங்க. இந்த மலைக்கு இந்த நண்டை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து உருட்டு நகரையெல்லாம் பாருங்கள், வேஸ்டேஜே இல்லாத மீன். ஃப்ரெஷ்ஷுன்னா அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு. அதோட கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது எல்லோ டைல் ஷீலாங்க. இது வஞ்சரத்தை விட ருசியாக இருக்கும். இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த மீன். அடுத்தது கட்டக்காரப்படி நம்மளுக்கு வந்ததுமே முடிஞ்சிருச்சு. இதோட ருசிக்கு முன்னாடி வேறு எந்த மீனும் வர முடியாதுங்க. பத்திய மீனுங்க. இது பத்திய குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்த பிறந்தவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணுங்க இந்த மீன். வெள்ளைக்கிழங்காவை பாருங்கள் எப்படி தங்க மாதிரி தகன்னு மின்னுது. அப்படி சைஸாக இருக்குங்க. இதை குழம்பு வச்சிங்கனாலும் சரி வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி எல்லையே இருக்காதுங்க. இதோட ருசிக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அடுத்தது வஞ்சரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி அத்தனை வஞ்சரம் பீஸ் போட்டோம். என்னால் ஒரு வஞ்சரத்தை கூட வீடியோ எடுக்க முடியலங்க, கடை கூட்டமாக இருந்ததுனால. எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது வெலை மீனுங்க. இதுவும் நம்மளுக்கு கொடுவா மாதிரியே இருக்கும். நல்ல ருசியாக இருக்குங்க. 2 பாறை, மஞ்சவரி பாறை. இதுவும் அருமையாக இருக்குங்க சமைச்சு சாப்பிட்டோம்னா.